ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. சாங்கிய யோகத்துல இருக்கிற எல்லா ஸ்தோத்திரங்களும் ஸ்லோகங்களுக்குமான பொருளை நாம படிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த 2வது அத்தியாயத்தினுடைய ஒரு சம்மரி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு அத்தியாயம் முடிக்கிறச்சையுமே அந்த அத்தியாயத்துல இதுதான் படிச்சோம் அப்படின்னு ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அது சுவாமிஜியோட ஸ்டைல் அப்படிதான். அப்படி சம்மரைஸ் பண்ணிக்கிறச்சே ஒரு சிம்ஹாவலோகனம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சிம்ஹாவலோகனம்னா ஒரு சிங்கம் எப்படி திரும்பி பார்க்கறதோ அந்த மாதிரி நாம வந்த பாதையை திரும்பி பார்க்கறது. இத்தனை ஸ்லோகம் படிச்சோம், இத்தனை ஸ்லோகத்துல இது எது நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கறத நம்ம படிக்கணும் அப்படிங்க. இந்த சாக்கிய யோகத்தை முடிக்கிறச்சே பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிராமி ஸ்திதியில யார் ஒருத்தன் இருக்கான், ஏஷா பிராமி ஸ்திதிஹி. பிராமி ஸ்திதினா என்ன? பிரம்ம நிலை. பிரம்ம நிலைன்னா அது ஒரு ஏதோ நிலை இல்லை அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, பிரம்மத்தை பற்றிய பூர்ணமான அறிவு. பிரம்மன்கிறது யாரோவானா இல்ல, நான் தான். என்னை பற்றிய பூரணமான அறிவில் நான் நிலைத்து இருக்கும் பொழுது இந்த பிராமி ஸ்திதிஹி அப்படிங்கிறதும், ஸ்தித பிரக்ஞன் அப்படிங்கிறதும், ஜீவன் முக்தன் அப்படிங்கிறதும், நிறை ஞானி அப்படிங்கிறதும், சம்யமி அப்படிங்கிறதும் எல்லாம் ஒரே பதத்தினுடைய விஷயங்கள் தான். எல்லாம் இந்த ஸ்தித பிரக்ஞனை தான் குறிக்கிறது. கடைசியில சொன்னது என்ன அப்படின்னா, அவன் தன் வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்ல இந்த அறிவை பெற்றாலும் சரி, ரெண்டு விஷயத்த பார்த்தோம். ஒண்ணு, கடைசி காலத்துல இருக்கிறவங்க படிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அங்க பகவானே சொல்றார், அந்த காலேபி, எப்பவா இருந்தாலும் சரி, நீ முதல்ல படிச்சுட்டியா, 20 வயசுலயே படிச்சுட்டியா, அந்த ஞானத்தோடையே உன்னுடைய வாழ்க்கையை இனிமையாக நீ நடத்தி கொண்டிருக்கலாம். மிடில் ஆஃப் த லைஃப்ல படிச்சியா, அப்பவும் இந்த பிராமி ஸ்திதியில நீ இருந்து கொண்டு இந்த உலகத்தை நீ ஒரு ஒரு பொருளாக பார்க்க முடியும். அது போக பொருளாக உனக்கு இருக்காது. அது வெறும் விவகாரத்திற்கான ஒரு பொருளாக இருக்கும். அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிற அறிவோடு கூட இந்த உலகத்தை நாம அணுகுவோம் அப்படிங்கிறதுனால அது அது சொன்ன. அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜஸ்ல இருக்கிற இருக்கு. கடைசி ஸ்டேஜ்னு நம்ம எதை சொல்ல முடியும்? ஒரு மனுஷனுடைய ஆயுள்ங்கிறது பொதுவா சொல்றது 120 வருஷம் அப்படிங்கிறது. அதுக்காக 119வது வயசுல படிப்பாரா அப்படின்னாக்க, ஏதோ ஒரு வயசாகி கூட படிச்சாலுமே கூட, எந்த ஸ்திதியில இருந்தாலுமே கூட அவன் பிரம்ம நிர்வாணம் உச்சதே அப்படின்னு சொன்ன. பிரம்ம நிர்வாணம் அப்படின்னா என்ன? பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. ருச்சத்தின்னா அடைகிறான்னு அர்த்தம். அவன் அந்த பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவோடு கூட அந்த நிலையில் அவன் எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறான். விதேக முக்தி அப்படின்னா இந்த தேகத்தை விடுகின்ற சமயத்தில் அவன் மீண்டும் பிறவாத ஒரு நிலையை அவன் அடைவான். அதுதான் அதுக்கு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, வெரி லாஜிக்கல் அண்ட் சிம்பிள் ரீசன் தான். என்ன காரணம்னா, நமக்கு இங்க என்ன கொடுக்கப்படுகிறது? அறிவு. எதனால் பிறவி ஏற்பட்டது? அறியாமையினால். இப்ப இந்த அறிவு அறியாமையை அழிக்கிறது. அறியாமை போயிடுத்து, மூல அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். மூல அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தினாலதான் எனக்கு பிறவிங்கிறதே வந்தது. அந்த பிறவி வந்ததுனாலதான் நான் ஒரு சூக்ஷ்ம சரீரமும் ஒரு ஸ்தூல சரீரமும் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் ஒரு நேம் ஃபார்ம்ல உலவிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நான் இவை அனைத்தும் பொய், நானே மெய் அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டுனா அந்த மூல அஜ்ஞானத்தை நான் விளக்குகிறேன். அப்ப விளக்கியாச்சுன்னா இனிமே வரத்துக்கு என்ன இருக்கு? முதல் இருந்தா தானே வியாபாரமே நடக்கும். முதலே கிடையாது, முதல்ல புடுங்கியாச்சு. அதனால வியாபாரமே கிடையாது. இந்த வரத்து போக்கே கிடையாது. எப்படி போக்கு வரவற்று நாம் ஆகிறோம் அப்படிங்க. இட்ஸ் வெரி லாஜிக். அப்படிதான். அது அப்படி இருக்கிறதுனால அவன் எப்பொழுதும் சாஸ்வதமாக இங்கு இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது. இன்னொரு வாட்டி அவனுக்கு ஒரு மாதாவுடைய கர்ப்பம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறத இங்க சொல்லி முடிச்சார். ஆக்சுவலா வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் இங்கேயே முடிஞ்சு போயிடுறது. கீதை சொல்லியாச்சு, விஷயத்தை என்னங்கிறத சொல்லியாச்சு. ஆனா இதுக்கப்புறம் நாம நிறைய படிக்க போறோமே. 3வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் படிக்கணும். இது எல்லாமே இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கங்கள் தான் இதுக்கப்புறம் படிக்க போறோம். அதனால இந்த அத்தியாயம் நமக்கு மனசுல நன்னா அது இதுவாயிடும், ஸ்திரமாயிடும்.
அது நல்லா வந்து நமக்குள்ள இறங்கிடும். நிறைய தடவை இந்த அத்தியாயத்தை படிக்க படிக்க ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம இதனுடைய சம்மரிய பார்ப்போம். சாரம் அப்படின்னு பார்ப்போம். இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சது எப்படி? முதல்ல சஞ்சயர் சொல்றாரு இல்லையா? இந்த அர்ஜுனன் வந்து போன அத்தியாயத்துல என்ன பண்ணாங்கிறத இப்ப யோசிச்சு பார்க்கணும். என்ன பண்ணா அவன்? ஏவமுக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத விஸ்ருஜ்ய சச்சரம் சச்சரம் சாபம் சோக சம்விக்ன மானசக. என்ன பண்ணா? தன்னுடைய காண்டீபத்தையும் தன்னுடைய வில்லு அம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு சோகமா தேர்தட்டுல உட்காந்துட்டான் அப்படின்னு அத ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டார். யார்கிட்ட? திருதராஷ்டிரனுக்கு கொடுத்துட்டார். அடுத்த அத்தியாயம் சஞ்சயன் ஆரம்பிக்கிறார். தம் ததா கிருபையாவிஷ்டம் அஸ்ரு பூர்ணாகுலேக்ஷன். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிருக்கு அவனுக்கு. உடம்பெல்லாம் நடுங்கிறது. அவனால பேச முடியல. அப்படி இருக்கான். எப்படி இருந்த அர்ஜுனன் அப்படி இருக்கிறான். அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பகவான் அவனை பார்த்து ஒரு சக்கியன், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு உதவுக்காரர் எப்படி கேட்பான்? என்னப்பா இப்படி இருக்க நீ? என்ன நீ இவ்வளவு புத்து மாதிரி இருக்க? உன்னை இங்க வந்துட்டு சண்டை போட தானே வந்தோம், கடகடன் சண்டை போடு அப்படிதான் முதல்ல சொல்றாரு. நீ எப்படி தம் ததா கிருபையா விஷ்டம் அப்புறம் அது சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்ற? குதஸ்துவா கஷ்மலமிதம். எப்படிப்பா உனக்கு இந்த புத்தி வந்தது? இவ்வளவு கீழ்த்தரமான புத்தி உனக்கு எப்படி வந்தது? ஒரு பேடி மாதிரி கோழை மாதிரி எல்லாம் பேசுறியேப்பா, அப்படிலாம் பேசப்பட்டிய பேசுறவன் இல்லையே நீ, எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கியே அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டா சொல்றார். ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்க. அவன் என்ன சொல்றான்? எப்படிப்பா நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா? அங்க பாரு, எதிர்க்க நிக்கிறதெல்லாம் என்னோட குரு நிக்கிறார், என்னோட பெரியப்பா நிக்கிறார், என்னோட சித்தப்பா நிக்கிறார், என்னோட மாமா நிக்கிறார், மச்சான் நிக்கிறான். எல்லாத்தையும் உறவுகளாக, எல்லாவற்றையும் உடல்களாக அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு அப்ப தெரியும். இவன் வந்து நிறைய டிஸ்கிரைப் பண்றான். அவங்களோட போராட முடியாது என்னால. இந்த போராட்டத்தை பண்றதை விட நான் பேசாம இப்படி ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு ராஜ்யம் தான் எனக்கு கிடைக்குமா? அதை விட நான் பிச்சை எடுத்து உண்பேனப்பா அப்படிங்கிறான். அப்போ இவன் தன் தர்மத்தை செய்வதற்கு தயாராக இல்லை. இவனுக்கு அந்த தர்மத்துல நிக்கிற தர்மம்னா என்ன? டியூட்டி. அவனோட டியூட்டி என்ன? போர்க்களத்துல வந்துட்டு நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா என்ன டியூட்டியை அவன் பண்ணறதுக்கு தயாரா இருக்கான்? இங்க இப்போ தன் டியூட்டில இருந்து ஃபெயில் ஆகுறான் இல்லையா? என்ன ஒரு இடத்துல ஆரம்பிச்சுட்டேன்னு அதை விடக்கூடாது. கிருஷ்ணர் வந்து அதை ஒத்துக்கிறதே கிடையாது. நீ விடறதுக்காக இங்க வரல, நீ இங்க தொடர்ந்து போராடணும். இதை நமக்கெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் வாழ்க்கையில பிறந்துட்டேன், என்ன வேணாவும் இருக்கட்டும் என்னோட சிச்சுவேஷன், பெரிய பணக்கார வீட்டுல இருக்கட்டும், இல்ல அடுத்த வேலைக்கு இல்லாத வீட்டுல இருக்கட்டுமே, எதுவா இருந்தாலும் சரி, குவிட் பண்ண முடியுமா? கேன் ஐ குவிட்? ஐ ஷுட் நாட் குவிட். அதைத்தான் கிருஷ்ணர் இங்க வலியுறுத்துற. ஏன் நீ குவிட் பண்ண முடியாது? இவன் குவிட் பண்ணணும்னு கேட்கிறான். குவிட் பண்ணக்கூடாது, உனக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றார் பகவான். பகவான் அதுக்கு இவன் 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 வந்து இவன் என்னவோ வளர்றான், பிளாபரிங். இவன் அப்படி வளரும் பொழுது அவன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்னா, முதல் அத்தியாயத்துல இவன் தன்னுடைய பிரச்சனை என்னங்கிறது புரியாமையே உளறிட்டு இருந்தான். என்னென்னலாம் சொன்னான்? தர்மத்துக்கு ஹானி, அப்புறம் வந்து பாபம் சேரும், என்னுடைய சொந்தக்காரரை கொண்டாக்க எனக்கு பாபம் சேரும், இது தர்மத்துக்கு ஹானி, இந்த சொசைட்டி போயிடும், பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கார், குழந்தைகள் அனாதைகள் ஆவார், என்னென்னமோ பேசினோம். அதெல்லாம் கிருஷ்ணர் வந்து காதலியே வாங்கல. உன் வேலையை பாரியா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தார். அப்புறம் கடைசியில என்ன சொன்ன? நான் எனக்கு என்னால என் தர்மத்தை பண்ண முடியல. அப்படி வரும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் மனசுல தெளிவு இருக்கு. எனக்கு என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல. சோ நான் என்ன பண்ணணும்? யார் சால்வ் பண்ணி கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட நான் போய் சரண்டர் ஆகத்தான், வேற வழியே கிடையாது. சரின்னு என்ன சொல்றான் கிருஷ்ணர் கிட்ட? நான் உன்னையே சரணாகதி பண்றேன், நீ எனக்கு கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவக ரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயஸ்யா நிஷ்டிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். ஊழ்ந்துட்டான். எனக்கு இதுக்கு மேல என்னால முடியலப்பா, நான் என்னமோ சொல்லி பார்த்தேன், நீ ஒன்னுத்தையும் கேட்கற மாதிரியே இல்லை, பேசாம நீ சிரிச்சு பிரகசன்னிவ பாரதன்னு வேற எழுதுறாரு வியாசர். சிரிக்கிறான் அவன் பாட்டு. என்ன நான் சொன்னாலும் நீ சிரிச்சிட்டு இருக்க, நீயே எனக்கு சொல்லிக் கொடு, என்ன பண்ணணும்? அப்பதான் ஆரம்பிக்கிறார் பகவான். நீ யாரெல்லாம் எதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாமோ அதுக்கெல்லாம் நீ உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க. ஆனா பேசுறது பாரு, பண்டிதன் மாதிரி பேசுற நீ. ஆனா பண்டிதன் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டான், அது தெரியுமா உனக்கு? அப்படின்னு பண்டித லட்சணத்துல இருந்து ஆரம்பித்த. அங்கதான் கிருஷ்ணர் வந்து he has identified. என்ன ஐடென்டிஃபை பண்ணார்? இவனுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எதை பார்த்து இவன் பயப்படுறான்? இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், அங்க யாரை கொல்லணும், யாரை இது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல இவன் ஒரு குழப்பத்தில் இருக்கு.
இவன் ஆத்மாவையும் அனாத்மாவையும் சரியாக அறியாத காரணத்தினால் அந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இவனுக்கு இல்லை. அதனாலதான் உலகத்தை கண்டு பயப்படுகிறான். நான் ஸ்பெசிபிக்கா இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். அங்க போர்க்களத்தில் அவன் மனிதர்களை கண்டு, அவனுடைய உறவுக்காரர்களை கண்டு பயப்படுகிறான். அவர்களோட போரிட முடியாமல், தன்னுடைய உணர்ச்சியோட புவியலோட அவன் போராட முடியாமல் பயப்படுகிறான் என்பதுதானே இங்க இருக்கு. ஆனால் நமக்கு எப்படி புரிஞ்சுக்க, நாம இந்த உலகத்தை கண்டு பயப்படும் பொழுதுதான் நமக்கு புரிகிறது நான் யார், இந்த உலகம் யார். இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது என்ன தெரியுமா? நான் யாரு, ஈஸ்வரன் யாரு, உலகம் என்பது என்ன, இது மூணை பற்றியும் அறியறதுதான் உண்மையிலேயே ஆத்ம ஞானம். இது மூணை பற்றியும் அறியும் பொழுதுதான் நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எப்பவுமே நல்லா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நான் இருக்கேன். நான் இருக்கேங்கிறதுக்குலாம் நான் இருக்கீங்களா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். நான் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படும். ரொம்ப லைட்டே இல்லாத, எங்கேயுமே வெளிச்சமே இல்லாத இடத்துல கூட என் பேரை சொல்லி எங்க இருக்கியா, நான் ஆமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல இருங்க நான் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்றேன் இருக்கேன். என் பக்கத்துல இருக்கிற யாருக்காவதுன்னா நான் பார்த்து சொல்றேன். நான் இருக்கேங்கிறதுலலாம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. நான் என்னவா இருக்கேன், அங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதுதான் ஆத்ம ஞானம் நமக்கு கொடுக்கறது. இப்ப கிருஷ்ணர் என்ன ஐடென்டிஃபை பண்ற, இவன் இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த உலக விஷயங்களை பார்த்து அதை எல்லாவற்றையும், அது எப்பவும் நிலை இல்லதானே, அந்த நிலையில்லாத விஷயத்தை பார்த்து பயந்து போய், அப்ப இவனுக்கு நிலையானது எது, நிலையற்றது எது அப்படிங்கிற விஷயத்துக்கான அறிவை முதல்ல கொடுத்துடணும். நிலைத்த தன்மை கொண்டது எது அப்படிங்கிறதுக்கான அறிவை முதல்ல கொடுத்துடணும். அதை இவர் என்ன பண்றாருன்னா 11வது ஸ்லோகத்துல, இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் அப் டு 11 வரைக்கும், முதல்ல 1லேருந்து 10 வரைக்கும் என்ன அப்படின்னா அர்ஜுனனுடைய பரிபூர்ண சரணாகதி. அதுதான் 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம பாக்குறது. 11வதுல இருந்து பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ஞான யோகம் அப்படின்னு சொன்னா அது அந்த 11வது ஸ்லோகத்துல இருந்துதான் இது ஆரம்பிக்குது. ஆத்ம ஞானம் தான் இவனுடைய சோகத்துக்கு காரணம். சோகம் மோகம் அப்படிங்கிற 2 விஷயம்தான் ஒரு மனிதனை முடிவெடுக்க முடியாமல் வாழ்க்கையில் திண்டாட வைக்கிறது. இந்த சோக மோக நிவிருத்தி எது அப்படின்னா ஒரே டோஸ் உடனே க்ளோஸ். அது ஆத்ம ஞானம் ஒண்ணுதான். ஆத்ம ஞானத்தை அவன் அறியும் பொழுது அவனுக்கு சோக மோக நிவிருத்தியானது கிடைக்குது. அப்ப அவன் என்ன பண்ணணும், ஆத்ம ஞானத்தை அறியணும் அப்படின்னா அதனுடைய லட்சணங்கள் தெரியும். ஆத்மாவினுடைய லட்சணங்கள் தெரியும். இப்ப இதுதான் ஆத்மா அப்படிங்கறது அவனுக்கு புரியணும் இல்லையா? லட்சணத்தினாலதான் வஸ்து சித்தி ஆகும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த லட்சணத்தை அவன் அறியணுங்கிறதுக்காக தான் 12வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு, 12வது ஸ்லோகத்துல நத்வேவாகம் ஜாத்து நாசம் அந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு முதல்ல ஆத்மா நித்தியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஆத்மா நிர்விகாரம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். சம்மரிங்கிறதுனால இந்த போர்ஷனை கொஞ்சம் விவரமா சொல்றேன், அவ்வளவுதான். ஆத்மா நித்தியம்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் ஆத்மா நிர்விகாரம்னு சொன்னார். நடுவுல ஒரு 2 ஸ்லோகம் டீவியேட் பண்ணார். என்ன டீவியேட் பண்ணார்? 14, 15 2லயும் அனாத்மாவை நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்ன. அனாத்மால மாற்ற நிர்விகாரம்னு சொன்னதுனால இந்த விகாரம் உள்ள விஷயங்களை நீ மாத்திக்கணும். நிர்விகாரம்னா மாறுதல் இல்லாதது. ஆத்மா நித்தியம் ஃபர்ஸ்ட் சொன்னார், ஆத்மா மாற்றம் இல்லாததுன்னு சொன்னார். அப்ப மாற்றம் இருக்கிற விஷயங்களை நான் பாக்குறேனே, அதுல நான் என்ன பண்ணணும்னா அதுல நீ பொறுமையை கையாள வேண்டும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதா ஆகம அபாயினக நித்தியக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. நீ திதிக்ஷையை நீ கையாள வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும். பொறுமை எப்படி இருக்கணும்? ஐயோ நான் பொறுத்துட்டு இருக்கேனே, தலையெழுத்தே நான் பொறுத்துட்டு இருக்கேனே அப்படி சொல்லக்கூடாது. சிந்தா விலாப ரஹிதம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார், சொன்னேன் இல்லையா? விவேக சூடாமணி. புலம்பாம பொறுத்துக்கோப்பா. இந்த இருமைகள், இந்த துவந்தங்கள் இது இருந்துட்டேதான் இருக்கு. இந்த உலகம் இருக்கு, டே அண்ட் நைட் இருந்துதானே இருக்கு. இது மாறி இருக்க முடியும், இந்த மாற்றம் இல்லாம இருக்க முடியும். மாற்றம் ஒன்றே மாறாதது. சினிமால சொன்னா நமக்கு புரியுது. அதேதான் கிருஷ்ணரும் சொல்ற. நீ மாறிக்கொண்டுதான் இருக்கும். எது அனாத்மால மாறும், ஆத்மா மாறாதது. நான் சொல்லியிருக்கேனே அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை காட்டுவார். 13வது ஸ்லோகத்துல ஆத்மா நிர்விகாரக அப்படிங்கிறத கதேகி நோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் செர, அங்க நிர்விகார ஸ்வரூபத்தை அவர் சொல்றார். இங்க அடுத்தது அந்த அனாத்மாவினுடைய அந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது சத் அம்சத்தை சொல்லு. ஆத்மா சத்தியம்,
நாசத்தோ வித்யதே பாவோ நா பாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டோந்தக துவனயோஸ் தத்துவதர்ஷிபிகி. அப்ப ஆத்மா என்ன சொன்னார்? இருப்புக்கு இன்மை சொல்ல முடியாது, இன்மைக்கு இருப்பு கிடையாது அப்படின்னு ஆத்மாவுடைய சத்தியத்தன்மையை. சத்தியம் அப்படிங்கிறது என்னது? காலத்திரையேபி திஷ்டதி எது தது சத்தியம். 3 காலங்களிலும் எது இருக்கிறதோ அதுவே சத்தியம். அப்ப ஆத்மா என்பது காலத்தை கடந்து இருக்கக்கூடியது. இப்போ ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், 6 இயர்ஸ் இருக்கும். ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவோ அவ்வளவுதான் இருக்கும், கிடையாது. ஆத்மா என்பது யாண்டும் இருப்பது. அதனாலதான் கடைசி ஸ்லோகத்துல சொன்னார், அந்த காலேபி இது ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்பிய விமுகியதி ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ருச்சதி. கடைசி காலத்துல கூட இவன் இந்த ஆத்ம ஞானத்தோடையே அவன் இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது அவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி அவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ அது எப்போதும் இருந்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அது. அப்போ இந்த ஆத்மா என்பதற்கு அழிவு என்பதே கிடையாது. அதனால அடுத்தது என்ன சொன்னார்? அதுதான் அடுத்தது, அவிநாசி. நாசமே கிடையாதுப்பா. அந்த நாசமற்ற தன்மையை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அது பூர்ணமாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது, அத்வைத்தமாக இருக்கிறது, அது அபரிச்சின்னமாக லிமிட்லெஸ்ஸா இருக்கு. ஒரு இடத்துக்குள்ள லிமிட் பண்ண முடியாது, ஒரு 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 பர்டிகுலர் பிளேஸ்க்கு தான் அது இருக்குன்னு சொல்ல முடியாது. அன்லிமிட்டடா இருக்கு. அது அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் அப்படிதானே சொல்றோம் அத. அதனால அது அன்லிமிட்டடா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? ஜாயத்தே மிரியத்தே வா கதாசித்து. அங்க என்ன சொன்னார்? ஆத்மா எந்த காரியத்தையும் பண்றது இல்லப்பா. அது எந்த காரியத்தையும் அது அகர்த்தா அபோக்தா அப்படின்னு படிச்சு. எந்த செயலும் புரிவதில்லை, செயலின் பலனையும் அது அனுபவிப்பதில்லை. இப்ப இதெல்லாம் நம்ம ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு படிச்சிருந்தோம். யாரோ ஒருத்தர் ஆத்மான்னு பேர் போல இருக்கு, அப்படி கிடையாது. நான் தான் அந்த ஆத்மா. என்னை பற்றித்தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உடல் மனம் புத்தியை தாண்டி நான் என்னை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் இது மாயை. இது சும்மா கற்பனை. இது எப்படி இருக்கோ அப்படி இருக்கும், இது போறப்போ இது போயிடும். ஆனா நான் எப்போதும் இருப்பேன். எனக்கு என்ன ஸ்வரூபம் அதைத்தான் நான் படித்துக் கொண்டிருக்கேன். அடுத்தது என்ன சொன்னார்? இந்த பாசாம்சி ஜீர்ணானி அதுல சொன்னார் 6 பாவ ஷட்பாவ விகார ரஹிதக அப்படிங்கிற விஷயத்த அங்க சொன்னார். அதாவது 6 விதமான மாற்றங்கள் இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. ஒரு அம்மா வயித்துல இருக்கிறது, அப்புறம் வளர்றது, அப்புறம் கொஞ்சம் மாறுறது, அப்புறம் தேயறது, அப்புறம் நாசமடைகிறது அப்படிங்கிற 6 விதமான பாவ விகாரங்கள் இருக்கு இல்லையா? அந்த பாவ விகாரங்கள்ங்கிறது கிடையாது. யாருக்கு? ஆத்மாவுக்கு கிடையாது. நான் பாக்குறேனே அப்படின்னா அனாத்மாவைத்தான் நீ பார்த்துட்டு இருக்க. நீ இந்த உடம்பு மனசு புத்தி என்பது அனாத்மா. அதற்குத்தான் இந்த மாற்றங்கள் இருக்கிறது. ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை. என்ன நான் எங்க கனெக்ட் பண்ணிக்கணும்னா ஆத்மாலதான் கனெக்ட் பண்ணி. அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டால்தான் எனக்கு பூர்ணமான மன அமைதியும் ஆனந்தமும் எப்போதும் கிடைக்கும் அப்படி. அப்புறம் நைனன் சிந்தந்தி சஸ்திராணி 23, 24 என்ன சொன்ன? ஆத்மா எந்த காரியத்தையும் செய்ய வைப்பதில்லை, எந்த பலனையும் அனுபவிக்க வைப்பதும் இல்லை. கடைசியில சொன்னார் 25ல அது அச்சிந்தியமா இருக்கு, சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு, அவ்யக்தமாக இருக்கிறது, வெளிப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாததாக இருக்கிறது. கண்ணுக்கும் கருத்துக்கும் புலப்படாத விஷயமாக இந்த ஆத்மாவானது இருக்கிறது. ஆனா அதுக்கு எத்தனை லட்சணம் சொல்றோம் பாரு. இந்த லட்சணங்கள் அனைத்தும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற விஷயங்களை தான் உலகத்துல பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது ஏதாவது ஒண்ணுக்கு ஆத்மான்னு சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் ஆத்மா தானே நித்தியம். அப்ப இதெல்லாம் என்னது? அநித்தியம். இப்படிதான் ஈக்குவேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிற விஷயங்களை வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை விஷயங்களுமே நித்தியம் அல்ல. நித்தியம்ங்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது ஆத்மா மட்டும்தான். இப்ப இந்த இடம் வரைக்கும் அவர் கம்ப்ளீட்டா பண்டிதர்கள் எதனால் கவலைப்படுவதில்லை. இந்த ஸ்லோகத்தோட கனெக்ஷன்ஸ புரிஞ்சுட்டாதான் இந்த டீச்சிங்கை என்ஜாய் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஸ்லோகாஸா போயிடும். அப்படி போகக்கூடாது. நம்ம அப்படி புரிந்து கொண்டால் காலத்துக்கும் அது நம்ம கூட இருக்கிற நாலேஜா ஆகாது. நம்ம கீதை 2வது அத்தியாயம் படிச்சுட்டேன் அப்படி இல்லை. இது ஏன் இத்தனை ஆத்ம லட்சணம் சொல்லணும்? எதுக்காக இத்தனை ஸ்லோகம் 14 ஸ்லோகம் என்னத்துக்கு சொன்னார்னா பண்டிதனை பத்தி பேசினாரே,
பண்டிதனுக்கு என்ன தெரியும்? அவன் ஏன் கவலைப்பட மாட்டான்? அதானே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே பண்டிதன் கவலைப்பட மாட்டான். ஏன் கவலைப்பட மாட்டான்? இந்த விஷயம் தெரிஞ்சதுனால கவலைப்பட அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்லி தரேன். அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவுடைய விஷயங்கள் பூரா அவர் வந்து சொல்லிக் குடுத்தார். சரி அதுக்கப்புறம் ஒருவேளை ஒருவேளை நீ என்ன பண்ற? அனாத்ம திருஷ்டியில தான் நீ கவலைப்படுறன்னே வச்சுக்கோப்பா. அப்ப கூட நீ கவலைப்பட வேண்டாமே! இது எப்படியும் அழியப் போறது தானே! அழியப் போறதுக்கு ஏன்பா கவலைப்படுற? அப்படின்னு அனாத்ம திருஷ்டிக்காக 26லேருந்து 28 வரைக்கும் அப்ப கூட நீ கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதனால நீங்க நோட் பண்ணிக்கிறத எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்துலயோ, இல்ல உங்க நோட்ஸ்லயோ நீங்க எழுதிக்கணும். இந்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகம் வரைக்கும் திஸ் இஸ் த டாபிக் டிஸ்கஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதிண்டா, பின்னாடி நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப சௌகரியமா இருக்கும். இத பார்க்கும்போது. அப்புறம் என்ன சொன்னார்? 29ல இந்த ஞானத்த புகழறார். எப்படி புகழறார்? ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேன. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாப்பா இந்த ஞானத்த. இத ஞானத்த ஆச்சரியமா பார்க்கறா. அத தெரிஞ்சுக்கிறவன ஆச்சரியமா பார்க்கறா. அத சொல்றவன ஆச்சரியமா பார்க்கறான். எ இந்த இந்த இது இத்தன தூரம் சொல்லியும் கூட சில பேருக்கு புரியல இல்லையா? அது கூட ஆச்சரியமா தான் பார்க்கறான். அப்போ புரியாது அப்படிங்கிறதும் இந்த வழக்குல இருக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா, அதனால தான் எவ்ளோ டைம் ஒரு ஜீவனும் எடுக்குங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஏக சந்திர கிராஹியா இருப்பார். ஒரு தடவ சொன்ன உடனே அப்படியே டக்குன்னு புரிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கு ஒரு 10 உபனிஷத் படிக்கணுமா இருக்கும். ஒருத்தருக்கு 10 உபனிஷத் எல்லாமே பத்தாது. பிரம்மசூத்திரமும் படிச்சு முடிச்சாச்சு. அப்பவும் இல்ல. எனக்கு ஏதோ கொஞ்சம் இடறுது. ஏதோ புரியுது. ஆனா இட்ஸ் ஓகே. அப்படி. அதுவும் தாண்டி இன்னும் எத்தன சிரவணம் அந்த ஜீவனுக்கு எவ்வளவு தூரம் அது தேவைப்படுறதுன்னு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் இண்டிவிஜுவல். அதனால தான் இந்த வார்த்தைய சொன்னார். "ஸ்ருத்வாப்யேனம் வேதன சைவ கஷ்டி." அது நல்லா கேட்டும் கூடப்பா சில பேருக்கு புரியறதில்ல. அது கூட ஒரு ஆச்சரியம் தான். அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த ஞானத்த புகழ்ந்தது அப்படிங்கிறது இந்த 29வது ஸ்லோகத்துல சொன்னோம். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதப்பா இந்த ஆத்மா. இது இங்கேயும் சர்வகத லட்சணம் தான் சொல்லியிருக்காரு. எல்லா இடங்கள்லயும் இருக்கு. தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசித்தும் அர்ஹசி. இந்த ஆத்மா என்பது எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிற காரணத்தினால இங்க எங்க கனெக்ட் பண்ணணும்? நீ இவனை கொல்றத பத்தி கவலைப்படாத. நீ பாட்டுக்கு கொல்லு. நீ பாட்டுக்கு உன் வேலைய பண்ணு. இதுல சொல்லுவார். 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப தரிசனம் காட்டுறச்சே, விஸ்வரூப தரிசனத்த ஃபர்ஸ்ட் கோரமான விஷயங்கள் எல்லாம் காமிப்பார். காமிக்கறச்சே, அதுல வந்து துரியோதனன் உள்ள போய் அவரோட பல்லுக்குள்ள எல்லாம் அடிபட்டு, நரப்பட்டு, கடிச்சு துப்புறா மாதிரி எல்லாம் இவனுக்கு இது வரும். அவனுக்கு காட்சி வரும். ஆஹா! இப்படியெல்லாம் வந்து எல்லாரும் வந்து கர்ணன், துரியோதனன், துரோணர் எல்லாரையும் இவர் வந்து சம்ஹாரம் பண்ற மாதிரி அவன் காட்சிப்பான். அப்ப அத காமிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் சொல்வார். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின் அப்படின்னு. நீ ஒரு நிமித்தமா இரு. ஏற்கனவே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். உனக்கு அதனால தான் இத காமிக்கிறேன் நான். நான் நான் டிசைட் பண்ற விஷயங்கள் தான் இங்க நடக்கிறது. நீ ஒரு நிமித்தமாகத்தான் இங்க வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாய். அதுக்காக என்னால இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நீ நினைக்காத. அவனவனுடைய நேரம் எப்பவோ அவன் போவான். நீ ஒரு நிமித்தம். அவ்வளவுதான். இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். நம்ம நம்ம வந்து எல்லாத்துக்கும் அந்த கில்ட்ல போயிடுவோம் இல்லையா? நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன். நம்ம பொறுப்பா இருக்கணும். அது வேற விஷயம். அதுக்காக அக்கிரமம் பண்ணிட்டு, "இது நான் பண்ணல, இது பகவான் பண்ணாரு" அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் பண்ணதுக்கு நான் தான் பொறுப்பு. ஆனா, எல்லாவற்றுக்கும் ஒரு கில்ட்ட எடுத்துக்கொண்டு நான் வந்து அதுக்குள்ள மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு இது வந்து ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. பகவான் சொல்லும். அதனால இங்க என்ன சொல்றார்? நீ சண்டை போடுப்பா. இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அனாத்மா அழியக்கூடாதுன்னு நீ கேட்க முடியாது. ஏன்னா, அனாத்மாவோட தர்மமே அழியறது தான். அது அழிஞ்சா அழிஞ்சுட்டு போறது. நீ பாட்டுக்கு சண்டைய போடு அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றார்? இந்த அளவுக்கு சொன்னது பூரா இந்த 31வது வரைக்கும் சொன்னது பூரா ஞானத்த 2 திருஷ்டியில சொல்லியிருக்கார். ஒண்ணு ஆத்ம ஞானத்த சொல்லி ஞானத்த குடுத்தார். இன்னொன்னு அனாத்மாவ அழிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அனாத்மாங்கிறதுனால அது எப்படியும் அழியப் போறதுனால அது அழிஞ்சு போயிட்டு போறது. அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் இதுவரைக்கும். இப்ப அடுத்தது என்ன சொல்லப் போறார்? இவன் ஒரு 2, 3 கேள்விகள் எழுப்பினதுல தர்மத்த பத்தின சந்தேகம் எல்லாம் அவன் எழுப்பினான். இது வந்து நான் எப்படி இந்த இந்த சண்டைய போட முடியும்? அப்படி இப்படின்னு இவன் வந்து தர்ம விஷயமா சந்தேகங்கள் எழுப்பினதுனால, தர்ம விவேகத்த இவனுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்வதர்மம்னா என்ன? அப்படிங்கிறத பத்தி பேசுறார் கிருஷ்ணன்.
அப்ப ஸ்வதர்மத்தை நீ பண்ணிதான் ஆகணும். உனக்கு என்ன கொடுக்கப்பட்ட டியூட்டி? உனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி ஃபைட்டிங் தான். நீ ஒரு க்ஷத்திரியன். நீ ஒரு போர்க்களத்தில் ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு வீரன். இங்கேந்து நீ திரும்பி போய் வைக்ஷ்யம் அப்பீக லோகேன்னு நீ கேட்க முடியாது. நீ வந்து ஒரு சந்நியாசியினுடைய தர்மத்தை நீ எடுத்துக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. ஸ்வதர்மம் அப்பி சாவேக்ஷ்ய ந விகம்பித்தும் அர்ஹசி. தர்மியார்த்தி யுக்தா ஸ்ரேயோன்யத்து க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. உன்னுடைய டியூட்டி என்னவோ அதை பண்ணு. எனக்கு பக்கத்து சீட்டு வேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதையே வச்சு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ண முடியாது. 18வது அத்தியாயத்துல இந்த ஸ்வதர்மத்தை ஏன் பண்ணறதுனால ஒருத்தன் எப்படி வந்து அதுல ப்ரொஃபிஷியன்ட் ஆறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்க டீல் பண்ணுவார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பார்ட் அதெல்லாம். ஒரு நம்ம திரும்ப 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 பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம எப்படி ப்ரொஃபிஷியன்ட் ஆயிடுவோம் இல்லையா? அது நீ பண்ணினாத்தான்ப்பா கிடைக்கும். நீ சும்மா உட்கார்ந்து புக்லயே படிச்சுட்டு இருந்தனா கிடைக்காது. நீ வேலையை பண்ணணும் அப்படின்னு அங்க சொல்லுவேன். இங்கேயும் என்ன சொல்ற, ஃபர்ஸ்டே இது சொல்லிட்டாரு இவனு, உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ பண்ணித்தான் ஆகணும். அப்போ ஸ்வதர்மம்ங்கிறதுல பின்வாங்க முடியாது. சரி, அப்படி நீ பண்ண அது இன்னொன்னு ஒரு சொல்ற, எதிர்ச்சையா சோபப்பன். இந்த க்ஷத்திரியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர் பண்ணினாலே அதுல தோத்து போனா கூட சொர்க்கம் கிடைக்கிறதப்பா. ஏன்னா இவன் ரைஸ் பண்ணான் ஒரு கொஸ்டின். இப்ப நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இவங்களை எல்லாம் கொன்னுட்டேன்னா எனக்கு பாப்பம் வராதா, எனக்கு நரக்கம் வராதா, பெரிய அறிவாளி மாதிரி கேட்டானாலே. அதுக்காக தான் கிருஷ்ணர் சொல்றார், உனக்கு இதுல தோத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்ப கூட உனக்கு சொர்க்கம். ஏன்? ஏன்னா க்ஷத்திரியனுக்கு அது உண்டு. க்ஷத்திரியன் போர்ல வெற்றி பெற்றாதான் ஸ்வர்க்கம்னு கிடையாது, அவன் தோற்றாலும் அவனுக்கு ஸ்வர்க்கம் உண்டு. எதிர்ச்சையா சோபபன்னம் ஸ்வர்க்கத்வாரம் அபாபத்து. ஸ்வர்க்கம் திறந்திருக்கப்பா, இது கிடைக்கிறது அதிசயம். போரிடு, போரிட்டு நீ தோற்றாலும் பரவாயில்ல. ஹதோவா பிராப்சியசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசேன மஹீம் அப்படின்னாரு. அதனால உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ பாட்டுக்கு போய் போராடலாம் அப்படின்னு அதையும் சொன்னார். அது அப்படியே நீ கேட்க மாட்டியா? தர்மத்தை பண்ண மாட்டியா? உன்னுடைய தர்மத்தை பண்ணலைன்னா என்ன ஆகும்னாக்க கீர்த்தி வரும். ஒரு க்ஷத்திரியன் எதில் வாழ்கிறான்? அவனுடைய பலம், அவனுடைய புகழ். இது ரெண்டுத்துலதான் க்ஷத்திரியன், அவனுடைய டானிக்கே அது ரெண்டு தான், சாப்பாடே அது ரெண்டு. யாராவது அவனை புகழ்ந்து எதுக்காக மெய் கீர்த்தி எல்லாம் எழுதுறோம். அப்ப ராஜாலாம் வரிச்சையெல்லாம் எழுது, அது அவனுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். நான் தான் வந்திருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவனே தன்னைத்தானே வந்து பூஸ்ட் பண்ணிக்க, செல்ஃப் மோட்டிவேஷன் தேவை அவங்களுக்குலாம். அது அவங்களோட ஜீன்லயே இருக்கு. நம்ம அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு வந்து தன்னை பற்றின ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அப்ப அந்த கீர்த்திங்கிறது ரொம்ப முக்கியம். அங்க அட்டாக் பண்ற கிருஷ்ணன். நீ பண்ணலன்னு வச்சுக்கோ, ஏன் அத சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி தத ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்சிசி. அப்ப கூட உனக்கு கீர்த்தி போகும், பாப்பம் வேற வருமே. உன் ஸ்வதர்மம் பண்ணல, அதுக்கு ஒரு பாப்பம் வரும். எல்லாரும் பார்த்து உன்னை கேலி பண்ணும். சாதாரணமா இருக்கிறவங்க கூட உன்னை கேலி பண்ணும். இந்த மொத்த வாரியர் பேட்டில்லயே கடைசியா ஜாயின் பண்ணிருப்பான், நேத்திக்குதான் வந்திருப்பான் ஒரு சோல்ஜர். அவன் கூட சொல்லுவான், என்ன பார்த்தா அந்த அர்ஜுன் ஓடி போனான் தெரியுமா அப்படின்னு அவன் கூட சொல்லுவான். பயா திரணாது பரதம் வம்சியன்வா மகாரதாக. நீ ஒரு பெரிய மகாரதன், நீ போனன்னு வச்சுக்கோ, ஏன் உத்வா யாசியசி லாகவம்னு. ரொம்ப அல்பமானவன் கூட உன்னை பார்த்து பேசுவான்ப்பா, உன்னை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுவான்ப்பா, உனக்கு கீர்த்தி போகும்பா, அகீர்த்தி ஏற்படும்பா, அப்படி சொல்லி அவன் மனசை வந்து இது பண்றார், மோட்டிவேட் பண்றார் கிருஷ்ணன். அப்ப எத்தனை ஆங்கிள் பேசியிருக்கார். ஆத்ம விவேகம், ஆத்மா அனாத்ம விவேகத்து மூலமா சொன்னார். அனாத்ம திருஷ்டியில பார்த்தாலும் நீ போரிடுறதுதான் சரின்னு சொன்னார். தர்ம திருஷ்டியில பார்த்தாலும் உன் ஸ்வதர்மத்தை நீ பண்ணித்தான், யூ ஹாவ் டு ஃபைட் அப்படின்னு அத வந்து அவனுக்கு நல்லா இன்ஸ்டில் பண்ணி புரிய வச்சுட்டார் இந்த தர்ம திருஷ்டியில சொல்றது. அப்புறமா என்ன சொல்ற, இந்த இத பண்ணும்போது உனக்கு போர்ல ஜெயிக்கலாம், இல்லைன்னா தோக்கலாம். இது எது வந்தாலும் சரி, அதை சமமா பாக்குறதுக்கு நீ கத்துக்கோ அப்படிங்கறதுல இருந்துதான் கர்ம யோகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ற. இப்ப இவனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நான் ரெண்டு விஷயம். ஒண்ணு, நான் என்னுடைய இந்த தர்மத்தை என்னால பண்ண முடியல, அதுக்குதான் ஸ்வதர்மத்தை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு, எனக்கு பாபம் வரும் சொன்னானே, அதை எப்படி அட்ரஸ் பண்றது? ஒரு நல்ல டீச்சர் என்ன பண்ணணும், இந்த ஸ்டூடெண்டோட கொஸ்டினோட எல்லா பார்ட்டையும் கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அப்படிதான் கிருஷ்ணன், அதான் ஜெகத்குரு. அதனாலதான் அப்படி ஆன்சர் பண்றேன். ஜெகதாச்சாரியன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றோம். எதனால சொல்றோம்னா இப்படித்தான் பார்த்து ஆன்சர் பண்ற. இப்ப இந்த இடத்துல அடுத்தது கர்ம யோகம் டாபிக். எதுக்கு கர்ம யோகத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா,
இவன் பாபம் வரும்னு சொன்னானா இல்லையா? ஒரு கர்மா பண்ணா பலன் உண்டா கிடையாதா? செயல்னா பலன் உண்டா இல்லையான்னு உண்டு. அந்த பலன் நான் இப்போ அத லைட்டா மாத்துறேன். எப்படின்னா, கர்ம யோகத்தின் மூலமாக என்னுடைய கர்மத்தை செய்யும் பொழுது, நான் என்ன ஆட்டிட்யூட்ல அந்த கர்மத்த பண்றேன். அங்க தான் நான் டிஃபரன்ஸ வைக்கிறேன். எனக்கு சாதாரணமா ஒரு எல்லா செயலுக்கும் பலனை மனதில் வைத்துத்தான் செயல் செய்யப்படுகிறது. ஒரு அம்ப போட்டா அவன் சாகணும். அதானே பலன்? ஒரு கா ஒரு ஒரு ஹோமத்த பண்ணினா அதுக்கு பலன் கிடைக்கணும். ஒரு இஷ்டி பண்ணினா அதுக்கான பலன் வரணும். நான் ஏதோ ஒரு ஒரு விரதம் இருந்தேன்னா அதுக்கான பலன் எனக்கு வேணும். ஒரு பூஜை பண்ணினேன்னா அதுக்கான பலன் வேணும். ஒரு ஜெபம் பண்ணினேன்னா அதுக்கான பலன். நான் சொல்றது எல்லாமே குட் கர்மாஸ் சொல்லிட்டு. கர்மான்னு வந்தா எல்லாமே கர்மா தான். குண்டு போட்டா அந்த இடத்துல 10 பேர் சாகணும். அது கூட பலன் தான். ஆனா, இந்த பலனை உத்தேசிச்சுத்தானே ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருவரும் செய்கிறார்கள். இங்க என்ன சொல்றார்? அந்த பலன் மேல உனக்கு என்ன ஆட்டிட்யூட் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அந்த என்ன வேணா ரிசல்ட் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றது என்னன்னா, சுக துக்கே சமே கிருத்வா. லாபா லாபம் ஜெயா ஜெயம். ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அவாப்சிசி. உனக்கு லாபம் கிடைச்சாலும் சரி, ஜெயம் கிடைச்சாலும் சரி, நீ அதனால ஏற்படக்கூடிய சுகத்தையோ, துக்கத்தையோ நீ ஒரே மாதிரியாகத்தான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் நீ உன்னுடைய போரிடும் செயலை நீ செய்ய வேண்டும். அப்ப அதுக்கப்புறம் சொல்றார், இவ்வளவு நேரமா உனக்கு அப் டு 37th ஸ்லோகா வரைக்கும் உனக்கு நான் சாங்கிய விஷயமாக உனக்கு இந்த விஷயங்களை உபதேசம் பண்ணினேன். இனிமே நான் என்ன பண்ண போறேன்? இந்த யோக விஷயமாக உனக்கு நான் இதே விஷயத்தை யோக விஷயமா சொல்ல போறேன். யோக விஷயம்னா என்ன? கர்மத்தை யோகமாக செய்வது எப்படி அப்படிங்கறத நான் உனக்கு சொல்ல போறேன். இந்த கர்மத்தை யோகமாக செய்வது அப்படிங்கறதுல பலன்ல இருக்கக்கூடிய ஆட்டிட்யூட மாத்த போறோம். என்ன பண்ண போறோம்? பலனில் கவனத்தை செலுத்த போறது கிடையாது. நீ என்ன காரியம் செய்தாலும் அந்த பலன் எனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. அந்த பல தியாகம் அப்படிங்கிறது தான் இங்க கர்ம தியாகம் வேண்டாம், பலத்த தியாகம். பலன்ல இருக்கக்கூடிய இச்சையை தியாகம்னு ரொம்ப மைன்யூட்டா யோசிச்சோம்னா பலன்ல தியாகம் பண்ண முடியாது. ஏன்னா பல் தேய்ச்சா பல் வெளுப்பாதானே ஆகும். நீ பல்லு தேய்ப்பேன் ஆனா பல்லு வெளுப்பாக கூடாது அப்படி சொல்ல முடியுமா? எந்த காரியமா இருந்தாலும் அந்த பலன்கிறது அது அது காரியத்தோடையே பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. பலனில் எனக்கு இச்சை வேணுமா வேணாம். அங்க நான் எனக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. நான் நினைக்கலாம், வேணும்னு நினைக்கலாம், வேணாம்னு நினைக்கலாம். அந்த பலனில் இங்க இச்சைங்கிறத நாட்டம்னு புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டத்தை நான் வைக்காமல் ஒரு காரியத்தை செய்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகுது? நிஷ்காமமாக அந்த கர்மம் செய்யப்படுகிறது. அதுதான் நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த பலன் புண்ணிய பலன் வந்துதான் நல்ல காரியம் செய்யறோம். புண்ணிய பலன் வந்துதானே ஆகணும். நம்மளுக்கு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் வரும். அந்த புண்ணியம் எங்க போகும் அப்படின்னு. அந்த புண்ணியம் எங்க போகும்னா, நமக்கு அது பலன்ல இச்சை வைக்காததுனால அந்த புண்ணியம் அதாவது புண்ணியம்ங்கிறது எப்படின்னா, சுகம் அப்படிங்கிறத புண்ணியம் இஸ் என்ஜாய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் சுகம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சுகம்ங்கிறது எங்கேருந்து வருது நமக்கு? ஒரு விஷயத்தினால வருது. விஷயம்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மனுஷனாலேயோ ஒரு ஒரு பொருள்னாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு ஒரு சுகம் வருது. நிஷ்காமமா நான் ஒரு கர்மத்தை யோகமா பண்ணினேன்னு சொன்னா அந்த புண்ணியம்ங்கிறது விஷயத்தினால வர சுகமா இருக்காது. அதுக்கு மாறாக என் மனம் சுத்தமாகும். அதான் விஷயம். அப்போ கர்மயோகம் பண்ணா சித்த சுத்தி ஏற்படும். நான் இந்த பலனில் நாட்டம் இல்லாமல் என் கடமைகளை நான் செய்து கொண்டே வந்தால் என்னுடைய மனம் தூய்மை அடையும். ஒவ்வொருவரும் மனம் தூய்மை பெற்றால்தான் இந்த மேல சொன்ன ஆத்மாவை பற்றிய ஞானமானது அவனுக்கு நிலை பெறுங்கிறதான் கிருஷ்ணர் வலியுறுத்தி சொல்ல போறார். அதனாலதான் இந்த கர்ம யோகத்தை இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ற. அப்ப என்ன சொல்ற? நீ கர்மாவை யோகமா பண்ணணும். இதுல கர்மாவை பண்றதுக்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பலன்ல நீ நாட்டம் வைக்காதே. அது பலன்ல நாட்டம் வைக்கலைங்கிறதுனால நீ கர்மாவே பண்ணாம இருப்பியான்னா அதுவும் பண்ண முடியாது. கர்மா நீ பண்ணித்தான் செயல் நீ பறிந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு. இப்ப முதல்ல சொன்னது உலகியல் பலன்களை விரும்பி செய்வது
உலகியல் பலன்களை விரும்பாமல் செய்வது அப்படின்னு ரெண்டு கர்மா இருக்கு அப்படின்னு நாம படிச்சோம். நம்ம ஃபுல்லா டீடைல்டா அந்த கிளாஸ்க்குள்ள நான் போகல. ஆனா நம்ம என்ன ரிகலெக்ட் பண்ணிக்கணும்னா, சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்னு 2 விதமாக இந்த கர்மா வந்து இருக்கிறது. இந்த நிஷ்காம கர்ம யோகத்துல என்ன அட்வான்டேஜ்? சகாம கர்ம யோகம் என்றால் என்ன? நிஷ்காம கர்ம யோகம் என்றால் சகாம கர்ம யோகம் என்றால் பலனை எதிர்பார்த்து செய்வது, பலனில் நாட்டம் வைத்து செய்வது. நான் இந்த பூஜையை பண்றேன், எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு பலனை டிஃபைன் பண்ணிட்டு தான் நான் பண்றேன். அதுக்கு பேரு சகாம கர்ம யோகம். நான் ஒரு பூஜையை பண்றேன், அந்த பூஜையை நான் சந்தோஷமா பண்றேன். நான் நான் இப்போ பண்ற பூஜை என்னுடைய மனசு திருப்திக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் பண்றேன். எனக்கு எந்த வேண்டுதலும் இல்ல. நோ டிரான்சாக்ஷன்ஸ் வித் பகவான். பகவான் எனக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு சந்தோஷமா நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமே சொல்றதுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு. அந்த ஆட்டிடியூட்ல நான் பகவானுக்கு என்னோட நன்றிய பூஜையா பண்றேன். இது நிஷ்காம கர்ம யோகம். இதுக்குத்தான் பலன் சித்த சுத்தி. இதுல அபிக்கிரம நாஸ்தி. நேஹாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே. 40வது சொல். நான் உனக்கு அபிக்கிரம நாஸ்தின்னா என்ன? உனக்கு ஃபெயிலியரே கிடையாது. எப்படி ஃபெயிலியர் ஆகும்? நான் வந்து ஒரு பூஜையை பண்றேன், சந்தோஷமா ஒரு பூஜை. சந்தோஷம் இல்லாம போகுமா பூஜை பண்ணிட்டோம்? நான் தான் சந்தோஷமா பண்றேனே. அப்புறம் அது சந்தோஷமா பண்றதுனால சந்தோஷமா தான் இருக்கும். அப்ப என் மனசு என்ன ஆகும்? பூஜையை பண்ணி முடிச்சவனே, பா இவ்வளோ ஹாப்பியா இருக்கு, இன்னைக்கு நான் ஹாப்பியா சுவாமியை வந்து ஆராதனை பண்ணினேன். நீ காத்தால இது பண்ணிட்டேன்னா இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு அப்படியே பிளிஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு என் மனசு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? அப்ப எனக்கு ஏற்கனவே பலன் வந்துடுத்தே, சித்த சுத்தி. என் மனசு நல்ல தூய்மையாக தெளிவாக ஆகிறது. இதுதான் நம்முடைய காரியங்கள் செய்வதற்கான வழி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறார். எங்க சொல்லி கொடுக்கிறார்? பேட்டில் ஃபீல்ட்ல சொல்லி. பேட்டில் ஃபீல்ட்ல எப்படி பண்ணுவான் அத? இங்க எதிர்க்க இருக்கிற அப்பா, பெரியப்பா, தாத்தா, மாமா யாரா இருந்தாலும் இதெல்லாம் உடம்புதான். இதெல்லாம் எப்படி இருந்தாலும் அழியதான் போகுது. நான் போடுறதுனாலதான் இது அழியணுங்கிறது கிடையாது. என்னோட வேலை, என்னோட தர்மம். நான் வந்து ஒரு சத்திரியன். நான் வந்து இப்ப போர் பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். வெற்றி பேசுறதுக்கு கிடையாது. அதனால நான் என்ன பண்ணணும்? என்னோட இது காண்டிபத்தை எடுத்து நான் போடணும், சரமா போடணும். அதுல யார் சாகுறாளோ சாகட்டும், யார் இருக்காளோ இருக்கட்டும். எனக்கு என்னுடைய வேலை முக்கியம். அந்த கர்மத்துலதான் என்னுடைய நாட்டமானது இருக்கிறது. என்ன வேணா பலன் வரட்டும். ஜெயிக்கிறோம், தோக்குறோம், லாபம், ஜெயா ஜெயம், என்ன ஒண்ணு வந்துட்டு போறது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கணும். இந்த எண்ணமானது அவனுக்கு தன்னுடைய ஸ்வதர்மத்தை சந்தோஷமாக செய்ய வைக்கும். அப்பொழுது அவன் மனம் துன்பம் அடையாது. மனசுதானம்மா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. மனசு துன்பம் அடைஞ்சா ஒரு காரியமும் செய்ய முடியாது. மனசை தெளிவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுதான் இங்க விஷயமே. அடுத்தது என்ன சொன்னார்? கொஞ்சம் டிவியேட்னு இல்ல, இத புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொன்னார். இந்த சகாம கர்ம யோகத்தோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னார். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்டிதக, அதுல இருந்து ஆரம்பிச்சு விவசாயாத்மிகா புத்தியில முதல்ல உனக்கு சீரிய சிந்தனை இருக்கணுங்கிறத சொன்ன. அந்த சீரிய சிந்தனைங்கிறது நிஷ்காமமாக கர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கணும். உன்னுடைய கடமையை செய்யணுங்கிறதுல இருக்கணும். ஆனா இந்த வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே, அது நம்மள இது மோட்டிவேட் பண்ணும். நீ சகாமமா கர்மம் பண்றதுக்கு நம்மள மோட்டிவேட் பண்ணும். நீ இதை பண்ணா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இதை பண்ணா உனக்கு வந்து சத்தியலோகம் போகலாம், இந்த ஜெபம் பண்ணா நீ அதை பண்ணலாம், இந்த யாகம் பண்ணா அதை பண்ணலாம், இந்த தானம் பண்ணா அதை பண்ணலாம்னு நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதை இவ்வளவு காலமாக செய்து 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 அழுத்துத்தான் நீ இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்து நிற்கிறாய். உனக்கு அந்த கர்மங்களினால் உன்னுடைய மனம் தெளிவடையவில்லை என்பது நன்றாக தெரிகிறது. அதனால்தான் உனக்கு இந்த குழப்பமே வந்தது. இனிமேல் அந்த கர்மங்கள் உனக்கு உதவாது. இனிமேல் பலனை உத்தேசிக்காமல் செய்யும் கர்மங்களை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். அதனால என்ன சொல்றார்? கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் பத்தி பேசுறது. அது எப்படி இருக்குன்னா, போகங்களை அதிகப்படுத்துகிறது, மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாக நம்மை ஆக்குகிறது. அதனால அந்த கர்மாக்களை விட்டு நிஷ்காம கர்மாவை நீ செய்யலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார்னா, எல்லா இடங்கள்லயும் தண்ணி இருக்கு. எவனாவது வந்து ஒரு சின்ன பூப்பத்துல இருக்கிற தண்ணிய போய் பாப்பானா? எல்லா இடங்கள்லயும் தண்ணி. யாவானர்த்த உதபானே சர்வத சம்பிருதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணசே விஜானதர அப்படின்னு சொன்ன. அதாவது வேதங்கள் அனந்தமாக பல விஷயங்களை சொல்லி இருக்கிறது. ஆனால்
ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மமே நான் தான் நீ புரிஞ்சுட்டேன்னா அப்புறம் இந்த அல்பமான ஆனந்தத்திற்கு நீ ஆசைப்பட மாட்டாய். அதனால் நீ அல்பமான ஆனந்தத்தை தரக்கூடிய சகாம கர்மங்களை செய்ய வேண்டாம். அதுதான் அங்க அவருடைய இது. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ பலனை உத்தேசித்து காரியங்களை செய்யும் பொழுது அதில் உனக்கு வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் ஏற்படலாம். வெற்றி உனக்கு சந்தோஷத்தை தரும், தோல்வி உனக்கு துக்கத்தை தரும். இது இது ரெண்டுமே உனக்கு மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகவும் ஆகிறது. அதனால் அதிலிருந்து விலகி பலனை உத்தேசிக்காமல் செய்யக்கூடிய காரியத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்லி நிர்த்வந்தோ பவ, நித்திய சத்வஸ்தோ பவ அப்படின்னு பவன்னு சொன்னா நான் அப்படியே இருக்கணும் இரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, இந்த சகாம தர்ம அனுஷ்டானம், நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்ற. அதுலதான் இந்த யாவானர்த்த உதபானி அந்த 46ல சொல்ற. அப்புறமா தான் நிஷ்காம கர்ம யோகத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்ற. 47ல தான் கர்மன் ஏவ அதிகாரக, உனக்கு கர்மாவில் தான் அதிகாரம் இருக்கிறது. மா பலேஷு கதாச்சன மா பலேஷு, எப்பொழுதும் கிடையாது, பல பலனில் கிடையாது. மா கர்ம பல ஹேதுர் பூஹு, நீ ஏன்னாக்க அந்த கர்ம பலமானது என்ன செய்யும் என்றால் உன்னை மறுபடியும் மறுபடியும் பிறவிக்கு ஈடுபடுத்தும். அப்ப நீ திரும்ப திரும்ப நீ சம்சாரத்தில் சுழல்வாய், திரும்ப திரும்ப இன்ப துன்பங்களுக்கிடையில் மாட்டிக்கொள்வாய். அதனால நீ நிஷ்காமமாக காரியங்கள் ஆனால் செய்துதான் ஆக வேண்டும். அதுதான் கடைசியில சொன்னார், ஸ்மாதே சங்கோஸ் அகர்மணி, அகர்மத்தோட நீ சங்கம் வைத்துக் கொள்ளாதே அப்படிங்கறத சொன்ன. அப்ப கர்மா பண்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா என்னுடைய மனது சுத்தமாவதற்காக, சித்த சுத்திக்காகத்தான் கர்மா. அடுத்தது சொன்னார், அது எப்படி பண்ணணும், அது சித்திய சித்தியோ சமோபூத்வா அப்படிங்கிற ஸ்லோகத்துல என்ன சொன்னார், நீ ஆரம்பத்திலிருந்து சமதமங்களை பழகி உன்னுடைய குருமுகமாக நீ ஆத்ம ஞானத்தை அடைந்து நீ முக்தியை பெறுவது என்பது சித்தி. முக்தியை அப்ப இந்த ஆச்சரியவத்துல பார்த்தோமே அந்த மாதிரி சுத்வாபியேனம் வேதனை செய்வ கஷ்டித்து, எல்லாம் பண்ணினாலும் அந்த முக்தி நிலை என்பது உனக்கு புரியாமல் இருப்பது என்பது அசித்தி. அந்த சித்தி அசித்தி எதுவா இருந்தாலும் சமோபூத்வா, இரண்டையும் ஒன்றாக பார். நீ எனக்கு நான் பிரம்மனை அறிந்து விட்டேன் அப்படிங்கறதுல ஒரு பெருமையும் இல்ல, அறியவே முடியலையே என்னாலங்கிறதுக்கு சிறுமையும் இல்ல. நீ இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு நீ பாட்டுக்கு உன் காரியத்தை பண்ணிக்கொண்டே இரு. சமோபூத்வா, அதுதான் சமத்துவ யோகம் அப்படின்னு சொல்ற. இது பொதுவா வெளியில எப்படி அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, சித்தியோ சித்த சித்தியோனாக்க வெற்றி தோல்வி அப்படி. வெற்றி தோல்வி லௌகீக வெற்றி தோல்வி கிடையாது. பாஷ்யம் அப்படி சொல்லல. பாஷ்யத்துல என்ன இருக்கு அதைத்தான் நாம படிக்கிறோம். பாஷ்யத்துல ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்வதில் உனக்கு வெற்றி, புரிந்து கொள்ள இயலவில்லை என்பது தோல்வி. இயலவில்லை என்பதற்காக சோர்ந்து விடாதே, நீ தொடர்ந்து உன் கடமையை செய்து கொண்டே இரு, ஒரு நாள் உனக்கு அது நிச்சயமாக புரியும் அப்படிங்கிறதுதான். இதெல்லாம் கேரண்டி ஆஃப் கிருஷ்ணா. நம்ம புரிஞ்சுக்கணும், சுவாமி நம்மளை கைவிட மாட்டார், எப்படியா இருந்தாலும் இது தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு அது புரியும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொன்ன. அப்புறம் ஒரு கம்பேரிசன் சொன்ன, இந்த பலனை எதிர்பார்க்கிறான் இல்லையா, ரொம்ப அல்பம் பாவம், தூரேன ஹெவரம் கர்ம அப்படின்னு. அது ரெண்டு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இந்த சகாம கர்மம் இருக்கே, பலன் எதிர்பார்த்து செய்யறது இருக்கே, அது மடு மாதிரி. பலனே எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோ, மலை மாதிரி. நீ மலையா இருக்கணுமா மடுவா இருக்கணுமா அப்படின்னு கிருஷ்ணருக்கு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன். அப்ப நீ இந்த நிஷ்காம கர்மத்தையே பிராக்டிஸ் பண்ணு அப்படிங்கறத அங்க சொல்றார். அதுக்கப்புறம் 50வது ஸ்லோகத்துல இந்த சமத்துவ புத்தி அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க, 50வது ஸ்லோகத்துல புத்தி யுக்தோ ஜகாதீக உபே சுக்ருத துஷ்கிருதே. இந்த உபே சுக்ருத துஷ்கிருதே அப்படின்னு நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி, இந்த நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் இந்த சித்திய சித்தி அதை வச்சு புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சதுனாலும் சரி, புரியல எனக்கு ரொம்ப அது டஃபா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த இது சமத்துவ புத்தியோடு நீ உன்னை இணைத்துக்கொள், கர்மயோக புத்தியோடு நீ காரியங்களை செய். அப்படி செய்வதுதான் கர்மத்தை கௌசலமாக செய்வது. கர்மத்தில் என்ன சொல்றது, இது சாமர்த்தியமாக செய்வது அப்படிங்கிறது எது அப்படின்னா
உன்னுடைய பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய கர்மம். அதுல துவண்டு விடாமல் நீ செய்யக்கூடியது. என்ன வேணா ரிசல்ட் வரும். நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். நமக்கு வேற மாதிரி அது இருக்கும். ஆனாலும் நம்ம அதுல சோர்ந்துடக்கூடாது. அந்த ரிசல்ட்ட கவனிக்காதப்பா. அதுதான் இங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப் அதைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரிசல்ட் வந்து நீ டிட்டர்மைன் பண்றது கிடையாது. முதல்ல அந்த விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எந்த ரிசல்ட்டும் நாம டிட்டர்மைன் பண்றது கிடையாது. அது வந்து விதிப்படி நடந்து கொண்டிருக்கு. அந்த விதிப்படி என்ன நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நான் பழகிக் கொள்ளணும். கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ், இந்த 2 இருந்ததுன்னா வாழ்க்கை நமக்கு போட்டு பாதையில போய்க்கொண்டே இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? திரும்ப திரும்ப நம்ம பரமபத சோபான படம் மாதிரி கீழே கீழே இறங்கி இறங்கி இந்த பாம்பு தலையில மாட்டிட்டு இறங்கி இறங்கி வர வேண்டியதுதான். அதனால அதை கவனிக்காத, பலனை கவனிக்காத அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ 51ல என்ன சொல்றார்? கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தியக்த்வா மனிஷினக. மனிஷினக சப்தம் எப்படி பார்த்தோம்? குருவிடம் சென்று ஆத்ம ஞானத்தை நன்றாக பெற்று இந்த நிஷ்காம கர்மயோக புத்தியுடன் இருக்கக்கூடியவன். ஜன்ம பந்த வினிர் முக்தா பதம் கச்சந்தி அனாமயம். இதெல்லாம் முக்கியமான ஸ்லோகம் நமக்கு. இந்த யார் ஒருத்தன் நிஷ்காம கர்மயோகத்தை நன்றாக கடைபிடித்து சித்த சுத்தியுடன் குருவை அடைந்து ஆத்ம ஞானத்தை பெறுகிறானோ அவனே இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று அந்த மேலான பதத்தை, அந்த மெய்யறிவை அவன் நன்றாக உணர்கிறான். இதுதான் இந்த இந்த இடமெல்லாம் நமக்கு கட்டாயம் படிச்சுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் கொஞ்சம் நிறுத்தி சொல்றேன். அடுத்தது என்ன சொல்ற? அப்படி அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா உன் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், அந்த சகதி சேரல தூக்கி போடு. அது எப்படி போடுறது? யதாத்தே மோக கலிலம் புத்திர் வியதி தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவியஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அது என்ன சொல்ற? உனக்கு எப்போ வந்து அந்த மோக கலிலம் எல்லாம் போகுமோ அப்ப உனக்கு என்ன ஆகும் தெரியுமா? இதுவரைக்கும் நீ கேட்டது கேட்க வேண்டியதில் உனக்கு ஒரு வைராக்கியம் ஏற்படும். இந்த கேட்டது கேட்க வேண்டியதுங்கிறது என்ன? இந்த முன்னாடி இருக்குல்ல, இங்க 41, 42 அங்க போய் கனெக்ட் பண்ணி பாக்க. வேதம் நிறைய விஷயங்களை அடைவதற்கான வழியை சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா? அதெல்லாம் இது வரைக்கும் கேட்டது. அந்த சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை இன்னும் கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. அது எதுக்கு சொல்றதுன்னா, அனந்தமான விஷயங்கள் இந்த அனாத்ம பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறது. அதை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டியானா நீ ஆத்மாவெல்லாம் அறிய முடியாது. அதுலயே டைம் போயிடும். ஏன்னா பிரபஞ்சம் சின்னதா? நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு தெருவுதானா? இல்லையே. எத்தனை பிரபஞ்சம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. எத்தனையோ பேரண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் போட்டு மண்டையில உழப்பிக் கொண்டு அது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இது வேணுமே அது வேணுமேன்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொன்னது. அதுல நிர்வேதம் வரணும். உனக்கு என்ன வரும்? நிர்வேதம்னா வைராக்கியம். எனக்கு இது வேணாம்ப்பா அப்படின்னு ஒரு வைராக்கியம் உனக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அப்பொழுது நீ இந்த பிரம்ம நிர்வாணம் ருச்சத்தின்னு பின்னாடி அந்த நிலையில் நீ எப்பொழுதும் இருக்கலாம். உலக விஷயங்களில் இச்சையை தவிர்ப்பாயாக. அதற்கு உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய மோகத்தை கொன்றுவிடு. அதுதான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொன்னார்? இந்த 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 சொன்னதுக்கு அப்புறமா தான் அர்ஜுனனுக்கு சரி அப்படி ஒருத்தன் இருக்கான்னாக்கா அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். எனக்கு அவனை பத்தி எனக்கு டீடைல்ஸ் கொடு அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுன். இந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும் தானே. எனக்கு வந்து இவ்வளவு தூரம் அதை பத்தி ஏத்தி சொல்லிட்டு உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் நீ அப்படியே வந்து கவலையப்படாம இருக்கலாம், அமைதியும் ஆனந்தமும் தவழமும் உன் மனதில்னா அப்படி தவழறவன் ஒருத்தன் இருக்கானா அவனை கொண்டா நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்கிற. சிதப்பிரஜனுடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத சிதப்பிரஜ லட்சணம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டார் அவர்? அவன் எப்படி வந்து பாஷா அவனுடைய வர்ணனை என்பது என்ன அப்படிங்கிறத கேட்டார். அதுக்கப்புறம் அவனுடைய இது பேச்சு எப்படி இருக்கும், அவன் நினைப்பு எப்படி இருக்கும், அவனுடைய இது அமர்தல் எப்படி இருக்கும், அவன் எப்படி உட்கார்வான், அவன் எப்படி நடப்பான், இத்தனை விஷயத்த கேட்டார். எல்லா விஷயத்துக்குமே அழகா ஆன்சர் பண்ற கிருஷ்ணர். சிதப்பிரஜ்ய லட்சணம். முதல்ல சிதப்பிரஜனுக்கு என்ன லட்சணம் சொன்னார்? எந்த விதமான விஷயங்களிலும் ஆசை கிடையாது. சர்வான் காமான் பிரஜகாதி. எல்லா ஆசைகளையும் துறந்து விட்டான். அப்போ ஆசையெல்லாம் துறந்து விட்டான்னா ஒரு பொருள்னாலதானே அவனுக்கு இன்ப துன்பங்கள் கிடைக்கிறது. அவன் இன்பத்தை எப்படி அனுபவிப்பானப்பா அப்படின்னா தன்னில் தான் இன்புற்றிருப்பான் அப்படின்னு. அவன் தன்னிலேயே தான் இன்புற்றிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் ஃபர்ஸ்ட்.
அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு துக்கம் கிடையாது, அப்புறம் அவனுக்கு சோகம் கிடையாது, அவனுக்கு பற்று கிடையாது, அவனுக்கு கோபம் கிடையாது, அவனுக்கு பயம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவன் தான் ஸ்தித பிரஜனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, யாரிடமும் ஒட்டுதல் கிடையாது. அனபிஸ்நேகம், யாரிடமும் ஒட்டுதல் கிடையாது. எல்லாரிடமும் பற்றற்ற தன்மையை அவன் கடைபிடித்து வருகிறான். தத்தத் பிராப்பிய சுபாசுபம், என்னென்ன கிடைக்கிறதோ நல்லதோ கெட்டதோ அது என்னென்ன இருக்கோ அத்தனையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். முன்னாடியே சொன்ன மாதிரி கம்ப்ளீட் சரண்டர், கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ், இந்த 2 விஷயத்துலதான் அவன் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறான். நாபி நந்ததி, ரொம்ப சந்தோஷப்பட்டு குதிக்க மாட்டான். அதே மாதிரி துவேஷ்டி, யாரையும் வெறுக்கவும் மாட்டான். 2ம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு ரொம்ப இது ஆனந்தத்தினுடைய உச்சத்துல போய் ஆடவும் மாட்டான், யாரையும் வெறுக்கவும் மாட்டான். 2ம் கிடையாது அப்படின்னு இது 3 லட்சணங்கள் அவனுடைய லட்சணங்களா சொன்னார். பின்னாடி கடைசி 4 ஸ்லோகமும் அவனுடைய லட்சணங்களாத்தான் சொல்லும். நடுவுல எல்லாமே என்னன்னா, அவன் எப்படி இதை அடைவது, இந்த ஸ்டேஜ் அடையறதுக்கு அவன் என்ன பண்ணான், அந்த உழைப்பு என்ன, அது தெரியணும் இல்லையா? அதுக்காக அதை சொல்றேன். அதுதான் நான் சொன்னேன், சிஷ்யன் கேட்கறது சிஷ்யனுக்கு கேட்காமையும் தெரிய வைக்க வேண்டியது, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடியவராக கிருஷ்ணர் இருக்கு. அவன் இப்படி இருப்பான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா புரிஞ்சு போச்சு. ஆனா அடுத்தது அவன் அந்த அந்த நிலை அடைவதற்கு அவன் என்ன பாடுபட்டான் அது தெரியணுமா இல்லையா? அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, ஒரு ஆமைய மாதிரியப்பா எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும். அதனால அவன் இந்திரியங்கள் விஷய சுகங்களில் ஈடுபடாமல், இந்திரியங்கள்னா என்ன, புலன்களை புலன் இன்பப் பொருட்களில் ஈடுபடாமல் கட்டுப்படுத்தி சம்யமம் செய்து அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். சரி, அப்படி கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரியங்கள் சும்மா இருக்கா அப்படின்னா இல்ல, அது இந்த வாசனையினால ஏதாவது போய் திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது, இல்ல அந்த வாசனை அதை தூண்டுகிறது. அதுவும் அவனுக்கு அந்த அந்த மேலான மெய்யறிவில் அவன் நிலைத்து இருக்கிற காரணத்தினால அதுவும் அவனுக்கு போயிடுறது, அந்த ரசம் கூட போயிடுறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார், இந்த இந்திரியங்களோட சுபாவம் தெரியுமா உனக்கு, ரொம்ப முயற்சி பண்றானே அவனை கூட இழுத்து போட்டு அவனை கீழே இறக்கி, அவன் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த இந்திரியங்கள்லாம் நான் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைச்சு மேல போயிருப்பான். அவனையும் என்ன பண்ணும், கீழே இறங்கி ஏதாவது ஒரு ஆசையை பட வைக்கிறதுக்கு இந்த இந்திரியங்கள் அவனை ஏமாத்தி, கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே இல்லையா? இந்த இந்த இந்திரியங்கள் எல்லாமே நம்மள ஏமாத்துறது அப்படின்னு தான் எல்லாருமே பாடிக்கொண்டிருக்கிறார். அதனால அந்த மாதிரி அவன் பண்ணும், ஒரு முயற்சி பண்றவனை கூட அது இறக்கித்தான் விடும். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றார், அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் வசப்படுத்தி வைத்துக் கொள்கிறான். சாணி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக. அந்த இடத்துல நாம பார்த்தோம், மேலான மெய்யறிவிலேயே அவன் நிலைத்து இருப்பதின் காரணத்தினால் அனைத்து இந்திரியங்களையும் தன் வசப்படுத்தி அவன் வைத்திருக்கிறான். அந்த இடத்துல அந்த ஆசீத அப்படின்னு சொன்னார் அந்த விஷயம். அடுத்தது சொன்னார் 2 ஸ்லோகத்துல, எப்படி இந்திரியங்கள் என்னை அலைக்கழிக்க முடியும், அதுக்கு ஒரு இது இருக்கு, அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்தார். தியாயதோ விஷயான் பும்சகல இருந்து ஆரம்பிச்சு பிரணஷ்யதி வரைக்கும் எப்படி நான் ஒரு பொருளை பார்க்கிறேன், பார்த்ததனால் ஒரு இச்சை கொள்கிறேன், இச்சையினால் எனக்கு அதன் மீது ஆசை ஏற்படுகிறது, ஆசையினால் நான் அதை அடைய முற்படுகிறேன், அடைய முடியவில்லை என்றால் கோபம் கொள்கிறேன், கோபத்தினால் எனக்கு மோகம் ஏற்படுகிறது, மோகத்தினால் நான் படித்தவை அனைத்தையும் மறந்து விடுகிறேன், மறந்ததினால் நான் இந்த புத்தி எனக்கு நாசமாகி விடுகிறது, புத்தி நாசமானதனால் நான் இந்த பிறவியையே இழக்கிறேன். எவ்வளவு பெரிய இது ஃப்ளோசார்ட். இத மறந்துடக்கூடாது. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம நித்தியமா இதெல்லாம் யோசிச்சு கொண்டே இருக்கணும். எப்படி ஏற்படுறது, எனக்கு எப்படி இந்த டேஞ்சர் எப்படி வரும்னா இப்படிதான் வரும், அப்படி வருங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ணணும், ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்டர், புலன்களை புலனின்ப பொருட்களோடு இன்டராக்ட் பண்ண வேண்டிய சமயத்துல உன்னுடைய விருப்பு வெறுப்பை அதில் திணிக்காதே. எனவே நான் இப்போ ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா, எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும் அப்படின்னா அதுல எனக்கு இதுதான் பிடிக்கும், இங்கதான் வாங்குவேன், அதைத்தான் பண்ணுவேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒண்ணு கிடைக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பாதி பிரச்சனை சால்வ். அங்கதான் போகணும், இங்கதான் போகணும்னு நினைச்சோம்னா முடிஞ்சது கதை, நமக்கு எல்லா பிரச்சனையும் அப்பதான் ஆரம்பிக்கிறது. அதனால உன்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ தூக்கி ஓரமா வை, அது வேண்டாம். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியைஸ்டர் ஆத்மவசியை விதேயாத்மா. விதேயாத்மாக்கு என்ன படிச்சோம், ரூல்ஸ் படி இருக்கான், தன்னுடைய ஆசிரம தர்மம், தன்னுடைய தர்மத்தை அனுசரித்து
அவன் என்ன தொழிலோ அந்த தொழிலுடைய தர்மம், என்ன ஆசிரமமோ அந்த ஆசிரமத்துடைய தர்மம், அதுல இருக்கக்கூடிய எவ்வளவு சுதந்திரம் அது குடுத்திருக்கோ அந்த அளவுக்கு தான் அவன் அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பான். பியாண்ட் தட் அவன் யோசிக்கிறது கிடையாது. அதுதான் விதேயாத்மம். விதிப்படி வாழ்வோம். அப்படி இருக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா என்ன கிடைக்கும்? இருந்தா மனசு பிரசாதமா இருக்கும். பிரசாதம்னா என்ன பார்த்தோம்? தெளிவு அப்படின்னு. தெளிவான மனமானது அவனுக்கு கிடைக்கும். அந்த தெளிவான மனம் எனக்கு என்ன கொடுக்கும்? ஒரு 5 நிமிஷம் ஆகும், நான் முடிச்சிடுறேன். தெளிவான மனம் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா துக்கத்தையும் போக்கிடும். கம்ப்ளீட்டா அவனை கிளியர் பண்ணிவிடும். ஒரு துக்கமும் அவனுக்கு இருக்காது. எல்லா ஹானி ரஸ்யோபஜாயத் பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானி ரஸ்யோபஜாயதி பிரசன்ன சேதசோ ஹ்யாசு புத்தி பரியவதிஷ்டத்தை. அந்த இடத்துல புத்தினா என்ன பார்த்தோம்? ஆத்ம ஞானமானது நன்கு நிலை பெற்று, அந்த நன்கு நிலை பெற்றிருக்கும். நல்லா அழுத்திக்கும். அது அவனுக்கு தெளிவான மனதில் மட்டும்தான் ஆத்ம ஞானம் நன்கு நிலை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். சரி, அப்படி அவன் அதனோட இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? கேட்கிறார் கிருஷ்ணன். நீ ஆத்ம ஞானத்தை அறியவும் இல்லை, ஆத்ம தியானத்தில் ஈடுபடவும் இல்லை, ஆத்மாவை பற்றிய சிந்தனையே உனக்கு இல்லை என்றால் உனக்கு எப்படியப்பா சாந்தி கிடைக்கும்? சாந்தி என்பது இல்லை என்றால் எப்படியப்பா சுகம் கிடைக்கும்? அசாந்தஸ்ய குத சுகம். சாந்தி, இந்த பிரசாத புத்தி இல்லைன்னா, இந்த மனசு தெளிவு இல்லைன்னா, இந்த அமைதி இல்லைன்னா எங்கே இந்த ஆனந்தம் கிடைக்கும்? அமைதியான மனதில் தான் நம்முடைய ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும் இல்லையா? அதைத்தான் கேட்கிறார். அப்ப என்ன பண்றது அப்படின்னு. இந்திரியாணாம் ஹி சரதோ என் மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர் நாபம் இவாம்பசி. இந்திரியங்கள் பின்னாடி உன்னுடைய மனதை அனுப்பினாய் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்றால், ஒரு பெரிய படகை காற்று அலைக்கழித்து போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போகாம எங்கேயோ கொண்டு போறது இல்லை, அது மாதிரி கொண்டு போயிடுங்கப்பா. அதனால் புலனடக்கம் என்பது சர்வ நிச்சயமாக உனக்கு தேவை. எப்படி கர்மயோகம் என்பது நிச்சயம் நீ பண்ணணும்னு சொன்னாரோ, கர்மயோகத்துக்கு முக்கியமா அவனுக்கு வேண்டியது புலனடக்கம். நீங்க இது உங்களுக்கே ஹோம்ஒர்க். ஏன் கர்மயோகத்துக்கு புலனடக்கம் அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹோம்ஒர்க். நீங்களே யோசிச்சு பாருங்க. கர்மயோகம் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான பலனுக்கும் நாட்டம் இருக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு புலனடக்கம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்புறமா 69, 70, 71, 72 இது எல்லாத்துலயும் மறுபடியும் என்ன சொன்னார்? இந்த ஸ்தித பிரஜனுடைய லட்சணத்தை தான் சொன்னார். அவன் ரஜேத கிம்னு கேட்டான் இல்லையா? அதுக்கு சொல்றார் அவர், எல்லாரோடையும் இருப்பான்பா, ஆனா எல்லாருக்கும் எது வெளிச்சமாக இருக்கிறதோ அது இவனுக்கு இருட்டு, எல்லாருக்கும் எது இருட்டாக இருக்கிறதோ அது இவனுக்கு பகல். அந்த இடத்துல நாம படிச்சோம், எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் என்பது அறியாமையாக இருக்கிறது, இவனுக்கு அது அறிவாக இருக்கிறது. எல்லோருக்கும் உலக ஞானம் என்பது அறிவாக இருக்கிறது, இவனுக்கு அது அறியாமையாக இருக்கிறது. சிம்பிள். அப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன சொன்னார்? ஆபூரியமான அச்சல பிரதிஷ்டம். அந்த ஸ்லோகத்துல அவன் ஒரு நிறைந்த கடலை போல இருக்கிறது. எத்தனை நதிகள் அவனை அடைந்தாலும் அவனுக்கு ஏறுவதும் இல்லை, இறங்குவதும் இல்லை. அவன் அச்சல பிரதிஷ்டமாக அப்படியே இருக்கிறான் அப்படிங்கறத அவனுடைய நிலையை சொன்னார். அப்படி அது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எத்தனை விஷயங்கள் அவன் முன்னால் கொட்டி கிடந்தாலும், ஆஹா என்கிட்ட இதெல்லாம் கிடைச்சிருக்கேன், எனக்காகவும் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமும் கிடையாது. எனக்கு எதுவுமே இல்லையே, நான் பராரியா இருக்கேனே, ஒரு ஓட்ட வீட்டுல இருக்கேனே அப்படின்ற வருத்தமும் கிடையாது. நான் இருக்கேன், அவ்வளவுதான். ஐ எம் ஜஸ்ட் பீயிங். இந்த ரமணர் கிட்ட எப்படி இருக்கணும் பகவானேன்னு கேட்டா, ஜஸ்ட் பி அப்படிம்பார். அது இருப்பா, இரு, அவ்வளவுதான். இருக்கிறது தானே வந்திருக்க, அவ்வளவுதான், ஜஸ்ட் பி. அந்த ஜஸ்ட் பி தான் கஷ்டம் நமக்கு. ஐ வாண்ட் டு பி சம்திங், ஐ கேனாட் ஜஸ்ட் பி. அதான் ப்ராப்ளம். நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஐ வாண்ட் டு பி சோ அண்ட் சோ, ஐ வாண்ட் டு பி திஸ், ஐ வாண்ட் டு பி தட். நோ, யூ ஆர் மென்ட் டு பி, யூ ஆர் மென்ட் ஜஸ்ட் டு பி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த ஆத்ம ஞானத்தினுடைய பரம பிரயோஜனமா நம்ம மனசுல உட்காரும். எந்த விதமான சலனமும் மனசுல இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன சொல்றாரு அடுத்த கடைசி 2 ஸ்லோகத்துல? விஹாய காமா. இந்த இடத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. விஹாய காமான் எஸ் சர்வான் புமான்ஸ்சரதி நிஸ்பிருக. இதையும் நீங்க அந்த சிதப்பிரஜனோட லட்சணத்தை ஆரம்பிச்சார் இல்லையா? எங்க ஆரம்பிச்சார்? பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். சர்வான் காமான் பிரஜகாதி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிச்சுட்டு இங்க விஹாய காமா சர்வ காமான்னு சொல்லிட்டு, அப்ப என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே விஷயம்தான். காமங்கள் காமங்கள், அதாவது ஆசைகள் அனைத்தையும் அவன் விட்டு அழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அங்க விஷயம். இங்க கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன?
எனக்கு ஆசைகள் என்பது அறவே இருக்கக்கூடாது. ஆசைகள் அப்படிங்கிறச்சே நமக்கு தோணும். உலகத்துல வாழ்ந்துதானே ஆகணும்னு. உலகத்துல வாழறதுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தேவையோ, அந்த அளவுக்கு விஷயத்துல இருந்தா போதும் நமக்கு. அதுக்கு மேல தாண்டி வேண்டாம் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அது பின்னாடி விளக்குவார். நமக்கு 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம்லலாம் அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் நன்றாகவே விளக்குவார். கடைசியா சொன்னார், "இந்த ஞானத்தோடு ஒருவன் இருக்கும் பொழுது, அவனுக்கு பிரம்ம நிர்வாணம் என்பது அவன் அடைகிறான்." அப்படின்னு அந்த பிரம்ம நிலையை அவன் அடைகிறான்ங்கிற விஷயத்த சொல்லி, பிரம்ம நிலையைங்கிறத உடனே ஒரு நிலைன்னு நெனச்சுக்காதீங்க. இந்த துரியம், துரியாதீதம் அந்த மாரி நிலையெல்லாம் இல்ல. பிரம்ம நிலை அப்டின்னா, பிரம்மத்தை பற்றிய அறிவை அவன் அடைந்து, அதில் அவன் நிலைத்து இருக்கிறான். அப்படி புரிஞ்சுக்கணும். நிலைத்து இருக்கிறான்ங்கறச்சே அவன் எப்படி இருப்பான்னா, ஆனந்தமா இருப்பான். ஆனந்தம் தான் பிரம்மனுடைய லட்சணம்ங்கிறதே ஆனந்தம் தான். ஆனந்தமா இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு நாம இந்த 72 ஸ்லோகத்தோட ஃபுல் சம்மரி நம்ம ஓரளவுக்கு எவ்வளவு தெரியுமோ, அவ்வளவு அளவுக்கு நாம வந்து பார்த்துட்டோம். மேற்கொண்டு நீங்க எல்லாரும் இந்த 72 ஸ்லோகங்களையும் ஒரு தடவ பாராயணம் பண்ணுங்கோ. இந்த எந்தெந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணும் பொழுது, இதனுடைய அர்த்தம் நமக்கு சரியா புரியலையே அப்படின்னு நினைக்கிற போது, அந்த பர்ட்டிகுலர் கிளாஸ ரெஃபர் பண்ணி நீங்க பாருங்க. அது ரொம்ப பரம பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் இந்த விஷயம் நமக்கு ஃபுல்லா உள்ள இறங்கும். இந்த அளவுல இன்னைக்கு வகுப்ப நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன்.